வெல்கம் பேக் டு என்டி. நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான எலெக்ஷனு. இது நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னாக்க, எந்த வருஷமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அப்படிதான் நம்ம இந்த வருஷம் குறிப்பிட்ட 50 வருஷம் திராவிட கட்சிகளை விட புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வந்து பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சிருக்கு. அப்படிதான் நம்ம என்னென்ன கட்சி வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கு, எந்தெந்த தொகுதியில பெரும்பான்மையை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே 59 சீட்டுகளை பிடிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே 47 இடங்களை பிடிச்சிருக்காங்க. நேஷனல் காங்கிரஸ் 5 இடங்களை பிடிச்சிருக்காங்க. இந்த டைம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு 4 இடங்களை மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க ஒரு 2 சீட்டை பிடிச்சிருக்காங்க. கம்யூனிட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு 2 சீட்டை பிடிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க எப்பவும் போல ஒரு 2 இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி உதகமண்டலத்தில் அவங்க ஒரு சீட்டு பிடிச்சிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க ஒரு சீட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு சீட்டை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 234 தொகுதி வந்து இந்த பார்ட்டி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பெரும்பான்மையா நமக்கு வந்து கவர் பண்ணக்கூடிய பார்ட்டி நம்ம எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிவிகே 108 இடங்கள்ல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. 108ல வந்து 2 வந்து விஜய் வந்து தனிச்சா நின்றுருக்காரு. திருச்சியில் ஒரு இடங்கள்லையும் சென்னையில் ஒரு இடத்தையும் அவர் நின்றுருக்காரு. அவர் கண்டிப்பா ரெண்டு இடங்கள்ல ஒரு இடத்த வந்து கம்பல்சரி வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். அதுல வந்து திருச்சி வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. சென்னையில வந்து ஒரு தொடர் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. டிவிகே பொறுத்தவரையில இந்த டைம் வந்து 50 வருஷம் ஊழல் ஆட்சிக்கு வந்து இவங்க வந்து ஒரு மாற்றா வந்து நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸும் ஃபீமேல் ஓட்டர்ஸும் தான் இந்த டைம் வந்து இந்த எலெக்ஷனை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்க பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பெருசா வந்து நம்ம இந்த டைம் வந்து எதிர்பார்க்காத ஒரு கேமு. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து வரவேற்று தான் ஆகணும். அதே போல டிவிக்கே எந்தெந்த மாதிரி மேனிஃபெஸ்டோலாம் வச்சு அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருசா வந்து சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஜோசப் விஜய் அவர் மொத்தமாக ஒரு 7 நாள் தான் போயிருப்பாரு. பட் ஆனால் அப்படி 7 நாள்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதி போயிருந்தா கூட ஒரு 10 தொகுதி தான் போயிருக்க முடியும். ஆனால் அவர் வந்து 108 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம குறிப்பா பார்த்தோம்னாக்க பெரும்பான்மையா அந்த டைம் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய டிவிக்கு இந்த டைம் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சாத்தியக்கூறு இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்க 118 அசம்பிளி கன்சிஸ்டன்சி தொகுதி இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இவங்க கிட்ட வந்து 108 தான் இருக்கு. அந்த 108லுமே வந்து விஜய் 2 இடத்துல வச்சிருப்பாரு. அதுல ஒன்று மைனஸ் 107. மொத்தம் ஒரு 11 தொகுதியோட கட்சி ஆளுங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் டிவிக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியும். இவங்க யார்கிட்ட பேசுவாங்க என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து டிவிகே தலைவர் விஜய் கையில் தான் இருக்கு. அப்புறம் நம்ம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்க டிவிகே பொறுத்தவரையில இந்த டைம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பெருசா குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க 50 வருஷ திராவிட அரசியலோட இந்த டைம் வந்து டிவிகே மக்கள் விரும்பியிருக்காங்க அப்படின்னாக்க அது காரணம் ஒண்ணுதான். பெருசா வந்து டிஎம்கே மேல இருக்க அதிருப்தி இதுக்கு ஒரு முக்கிய காரணம். டிவிகே இன்னொரு விஷயம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஏன் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிஎம்கே எங்கெங்கெல்லாம் வந்து வீக்னஸா இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் வந்து டிவிகே வந்து பெரும்பான்மையான இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே எப்பவும் போல அவங்க ஓரளவு தான் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னு சொல்லணும். டிவிகே பொறுத்தவரையில டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் நமக்கு வந்து இது வலியுறுத்தி இருக்கு. அப்புறம் நம்ம குறிப்பா பார்த்தோம்னாக்க டிவிகேல நம்ம வந்து ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டோ பார்த்துருந்தோம். அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருனாக்க இதுக்கு முன்னாடி மற்ற கட்சியெல்லாம் இலவசமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்களே வந்து இலவசங்களை முன் வச்சுதான் வந்து இந்த ஆட்சி வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். நெக்ஸ்ட் டிவிகேல இருக்கக்கூடிய முக்கிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடியே தமிழ்நாடுடைய மொத்த நிலவரப்படி 2026 தமிழ்நாட்டில் வந்து 10.62 லட்சம் கோடி கடன் வந்து தமிழ்நாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு வீட்டுக்கு 6 சிலிண்டரும் இலவச பஸ் ஆல்ரெடியே இருக்கு, அது வந்து திரும்பவும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பெருசா வந்து இலவசமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்களே வந்து பெருசா வந்து மேனிஃபெஸ்டோ பண்ணாங்க. ஆனால் இவங்களோட திட்டங்கள்லாம் பார்த்தாக்க தமிழ்நாட்டோட தனிநபர் கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தரோட தலையிலையும் 1,27,000 ரூபாய் நம்மளுடைய ஒருத்தரோட இதுலையுமே வந்து இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ஃபண்டமெண்டலா எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திட்டங்களை அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். அதே போல இப்ப டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுல நமக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க யார் கூட கூட்டணி வச்சு அந்த 10-11 எம்எல்ஏ எந்த கட்சி கூட வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து கேள்வி தான். அதே போல நாட்டுக்கு முக்கியமா வந்து டிவிக்கு வந்து பெருசா வந்து எஃபர்ட் போடல, அவங்களே இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னாக்க மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் வந்து மக்கள் விரும்பி போட்டிருக்காங்க. ஆனா அதே சமயம் நாம் தமிழர் கட்சி போன்ற நல்ல கட்சியெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கு. அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படிங்கிறது வந்து
ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்களுக்காக போராடினவங்களும் குரல் கொடுத்தவங்க ஜீரோ. பட் ஆனால் வெறும் நடிப்பு திறமையை மட்டுமே வச்சு இந்த எலெக்ஷன் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அதில் பெரும்பாலும் மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபீமேல் ஓட்டர்ஸ், ஜெண்டர்ஸ் ஓட்டர்ஸ், இவங்க 2 பேருடைய ஓட்டு தான் வந்து இந்த டைம் வந்து டிவிகேல வந்து பெரும்பான்மையான மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கை வினோதமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பிறகு ஆட்சி அமைந்தது பிறகு விஜய் எந்த மாதிரியான அரசியலை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி டெமோக்ரஸியை தான் ஹிட்லர் வந்து 1922 கவர்ச்சியை நோக்கி தான் மக்கள் ஓடுவாங்க. ஒரு தகுதியான தலைவன் வந்து மக்கள் வந்து எப்பவுமே தேட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவர் வந்து டெமோக்ரஸியை வந்து அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க மாட்டாங்க. இது வந்து அடிப்படையாகவே நான் வந்து டெமோக்ரஸி வெறுக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஹிட்லர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு செஞ்சிருப்பாரு. மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து. தேங்க்யூ.